ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாருமே ஜூம் அப்ளிகேஷனுக்குள்ள வந்துருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரி ஒன், திஸ் இஸ் சரவணன், டபுள் யூனிவர்சல் கிரவுண்ட் டைரக்டர். இன்னைக்கு டேட் வந்து அக்டோபர் 25, சாட்டர்டே. இன்னைக்கான ட்ரைனிங்கோட டாபிக் வந்து ஹவு டு ஸ்டார்ட் வெஸ்டேஜ் அப்படிங்கிற டாபிக்ல ட்ரைனிங் பார்க்க போறோம். இந்த வெஸ்டேஜ் பிஸ்னஸ் வந்து நம்ம பிஸ்னஸ் பண்றதுக்கு, இந்த பிஸ்னஸ்ல சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு, இந்த பிஸ்னஸ்ல நம்ம டீமை டெவலப் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்னலாம் ஒர்க் வந்து நம்ம டெய்லியும் டே டு டே வந்து நம்ம என்ன பண்ணணும், டெய்லி ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். என்ன கிரவுண்ட்ல என்ன ஆக்சுவலா ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் என்ன வேலை செய்யணும், அந்த வேலையை தான் நம்ம இன்னைக்கு பர்டிகுலரா நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஓகேங்களா? அப்ப இந்த அவுட் டு ஸ்டார்ட் ட்ரைனிங் வந்து ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நடக்குது. அப்ப நடக்கும்போது உங்க டீம்ல உங்களுக்கு கீழே புதுசா சேர்ந்த எல்லாரையுமே வந்து நீங்க ரிமைண்டர் கொடுத்து எல்லாருக்கும் இந்த ட்ரைனிங்கை பத்தி சொல்லி இந்த ட்ரைனிங்ல கூட்டிட்டு வாங்க. ட்ரைனிங்ல கூட்டிட்டு வந்து உட்கார வைங்க. அப்பதான் வந்து அவங்களுக்கும் அந்த விஷயம் புரியும். நீங்க இதெல்லாம் சொல்றீங்க, பட் இந்த மாதிரி மீட்டிங்ல சொல்லும் போது தானே இன்னும் வந்து அது எஃபெக்டிவா இருக்கும். அவங்களுக்கு அப்பதானே புரியும். ஏன்னா நீங்க சொல்லிக் கொடுக்குற விஷயத்த மட்டுமே வந்து வச்சுக்கிட்டு இந்த பிசினஸ பண்ண முடியாது. நம்மள தாண்டி இந்த மாதிரி மீட்டிங் ட்ரைனிங்ல அட்டென்ட் பண்ணும்போது தான் அவங்க இந்த நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்குவாங்க. அந்த ஒரு மேஜிக் வந்து உங்க டீம்ல நீங்க நடக்க விடாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி? இங்க எத்தனையோ பேர் வந்து அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய டீம் மெம்பர்ஸ் அவரை விட பெட்டரா ஒர்க் பண்ணுவாங்க. அவங்கள விட சூப்பரா ஒர்க் பண்ணுவாங்க. எப்படி? ட்ரைனிங் மீட்டிங் ரெகுலரா அட்டென்ட் பண்ணும்போது அவங்க நல்லா வேகமா கத்துக்கிட்டு வேகமா பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து மிராக்கிள் உங்களுக்கு கீழே உங்க டீம் மெம்பர்ஸும் நிறைய பேர் வந்து நல்லா வேகமா பண்ணணும்னு நினைக்கணும்ல. அப்படி பண்ணாதானே உங்க டீம் வேகமா டெவலப் ஆகும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து உங்க டீம்ல உங்களுக்கு கீழே இந்த பிசினஸ்ல ஜாயின் பண்ற எல்லாரையும் அட்டென்ட் பண்ண வைக்கணும். அப்பதான் உங்க டீம்லயே நிறைய பேர் இந்த பிசினஸ் புரிஞ்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ணணும்னு பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க உங்க டீம்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள்ட்ட நீங்க என்ன பண்றீங்களோ அதை மட்டும் தான் சொல்லுவீங்க. நீங்க ஆனா எல்லாமே பண்றீங்களான்னு கேட்டா கிடையாதுல்ல. ஓகே, நீங்க பண்ணக்கூடிய ஒன்று ரெண்டு விஷயத்தை தான் நீங்க சொல்லுவீங்க. ஆனா இது இத்தனையும் பண்ணணுங்கும் போது உங்களால சொல்ல முடியாது. எல்லாம் பண்றவங்களா இருந்தா சொல்லிடுவீங்க. பட் இந்த மாதிரி மீட்டிங்ல வந்து பார்க்கும்போது நீங்க பண்ணாதது கூட அவரால பண்ண முடியும். உங்க டீம் மெம்பர் பண்ணுவாங்கல்ல. கரெக்ட்டுங்களா? அப்ப இந்த மீட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. இந்த மீட்டிங் மூலியமா தான் இந்த பிசினஸ்ல வந்து நிறைய பேர் வந்து இன்கம் எடுக்கிறாங்க. அப்ப இந்த பிசினஸ்ல நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள் முதல் விஷயம் வந்து ரெகுலரா டெய்லியுமே ட்ரைனிங் நம்ம வந்துடணும். வந்தது மட்டும் இல்ல, நம்ம டீம்ல நமக்கு கீழ நம்ம வந்து ஐடி போட்டு ஐடி கிரியேட் பண்ணிருக்கோம் இல்லையா? உங்க டீம்ல உங்களுக்கு கீழ யாரெல்லாம் ஐடி போடுறாங்களோ எல்லாரையும் நோட்ல எழுதி வைக்கணும். சும்மா போன்ல சேவ் பண்றது மட்டும் முக்கியம் இல்ல. சேவ் பண்ணுவீங்க. நோட்ல எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களால வந்து ஈஸியா ட்ராக் பண்ண முடியும். டக்கு டக்குன்னு கால் பண்ண முடியும். யாரு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எத்தனை பேருன்னு தெரியும். ஈஸியா உங்களால வந்து நோட்ல டேட்டா இருந்தாதான் உங்களால வந்து ஈஸியா வந்து இது பண்ண முடியும். அப்ப அந்த மாதிரி வந்து எத்தனை பேர் சேர்ந்திருக்காங்கன்னு பார்த்துட்டு உங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணவங்கள ட்ரைனிங்க்கு வர வைக்கணும். நீங்க வரீங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் உங்க டீம்ல உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள வர வைக்கணும். ரெகுலரா வரணும். ஒவ்வொரு நாளும் வரணும். இப்ப நம்ம வேலை என்ன வெஸ்டேஜ்ல டெய்லியும் ட்ரைனிங் வரணும். நம்ம டீம்ல நமக்கு கீழே யாரையாவது நம்ம ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம்னா அவங்களையும் வர சொல்லணும். வர வைக்கணும். வர வர ட்ரைனிங்க்கு வரத்துக்கு அவங்களுக்கு ட்ரைனிங்கோட இம்பார்ட்டன்ஸ், ட்ரைனிங் பத்தி என்ன ஏதுன்னு சொல்லி நீங்க புரிய வச்சு ட்ரைனிங்க்கு நீங்க தான் கூட்டிட்டு வரணும். ட்ரைனிங்க்கு வந்தா தானே நாங்க பேசுறது கேட்பாங்க. ஓகேவா? ட்ரைனிங்ல பேசுற அந்த ஸ்பீச் வந்து கேட்பாங்க. ஓகே. அப்ப ட்ரைனிங்க்கு வர வைக்க வேண்டியது உங்களோட வேலை. அப்ப ட்ரைனிங்க்கு வர சொல்லி நீங்க தான் வந்து அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். டெய்லி 1 ஹவர் ட்ரைனிங் இருக்கு அப்படிங்கிறது சொல்லி புரிய வைக்கணும். அதே மாரி உங்க ஃபோன்ல வந்து 7:50க்கு அலாரம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் 7:50 பிஎம் 7:50 பிஎம்க்கு வந்து பெர்மனன்ட் அலாரம் வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க உங்க டீம் மெம்பர்ஸ் கிட்டயும் நீங்க உங்களோட அலாரத்த ஷேர் பண்ணி, பாருங்க இது மாரி நீங்களும் அலாரம் வச்சுக்கோங்க உங்க ஃபோன்லன்னு சொல்லுங்க. பெர்மனன்ட் அலாரம். 7:50க்கு ட்ரெய்னிங் வந்து ஸ்டார்ட் ஆன உடனே ட்ரெய்னிங்குள்ள ஜாயின் பண்ணுங்க. ஓகே. அந்த அலாரம் ஆஃப் பண்ண உடனே லிங்க்க கிளிக் பண்ணி உள்ள ஜாயின் பண்ணணும். இதுதான் நம்மளோட வொர்க். அதே மாரி ஜாயின் பண்ண உடனேயும் அந்த ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களோட குரூப்ல லீடர்ஸ்க்கு வந்து அனுப்பணும். ட்ரெய்னிங் டைம்ல ட்ரெய்னிங் வந்து நீங்க கவனிக்கணும். காது குடுத்து கேட்கணும். இதெல்லாம் தான் நம்ம வேலை. என்ன வேலைங்க இந்த பிசினஸ்லன்னா இது பண்ணணும். ட்ரெய்னிங் முழுசா கேட்டுட்டு ட்ரெய்னிங் முடிஞ்ச உடனே ஃபீட்பேக். இந்த ட்ரெய்னிங்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? ஒரு 1 மினிட்க்குள்ள, ஒரு 60 செகண்ட்ஸ்க்குள்ள, 120 செகண்ட்ஸ்க்குள்ள, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸ்க்குள்ள வந்து உங்களோட ஒரு ஆடியோ நோட்டு, இல்ல டெக்ஸ்ட் மெசேஜாவோ நீங்க வந்து பதிவு பண்ணுங்க. என்ன கத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு.
அப்ப இந்த பிசினஸ்ல நிறைய நீங்க இந்த மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ண என்ன பண்ணணும்னு ஒவ்வொரு மீட்டிங்ல ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே நீங்க மெதுவா ஒவ்வொன்றா கத்துக்கலாம். ஓகேவா? அந்த பிசினஸ் முழுசா கத்துக்கிறதுக்கே நீங்க ட்ரைனிங் தான் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங் அட்டன் பண்ண இந்த பிசினஸ்ல அடுத்து என்ன பண்ணலாம், இப்படி பண்ணணும், இப்படிதான் பண்றாங்க, நம்ம இதை மிஸ் பண்றோம், இதை நம்ம பெட்டரா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாமே ஒன்னொன்னா புரிய வரும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க, இவங்கெல்லாம் சேருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. அந்த மாதிரி நபர்கள் எல்லாம் நீங்களே வாயில போயிட்டு வெஸ்டேஜ் ப்ராடக்ட், டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங், வீட்டுக்கு தேவையான பொருள் மட்டும் வாங்கினா போதும், நம்ம இதுல சம்பாதிக்க முடியும், நிறைய பேர் சம்பாதிக்கிறாங்க அப்படின்லாம் நீங்க எதுவுமே வந்து நீங்க வாயில சொல்லவே கூடாது. இதுதாங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக். நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் இதுதான். அந்த எல்லாரும் காமனா பண்ற மிஸ்டேக்கை நம்மளும் பண்ணிடக்கூடாது. ஓகேங்களா? கரெக்டா இந்த பிசினஸை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு ஒரு மெத்தட் இருக்கு. ஓகேங்களா? எப்படி அப்ரோச் பண்ணுமோ அப்படிதான் அப்ரோச் பண்ணணும். கரெக்டா? அது அந்த ஸ்டாண்டர்ட், அதுக்கு அந்த இது இருந்தாதான் அது வந்து அந்த வேலை நடக்கும். ஓகேங்களா? இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்மகிட்ட வந்து ஒரு நார்மலாவே பாருங்களேன், ஐபோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போன் இருக்கு. நிறைய வேற கம்பெனி பிராண்ட் நிறைய போன் இருக்கு. இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான போன் ஐபோன் தான். ஆனா அந்த போன் வந்து நிறைய பேர் வாங்குறாங்களா இல்லையா? ஏன் அவ்வளவு காஸ்ட்லியா வாங்குறாங்க? ஓகேங்களா? அதுக்கு வந்து அதோட வேல்யூ இருக்கு. ஓகேங்களா? அத வந்து அந்த அளவுக்கு வந்து அத வந்து குவாலிட்டியா குடுக்குறாங்க. ஓகேங்களா? அத வந்து அந்த அந்த அளவுக்கு வந்து அதுக்கான விலை, அதுக்கான குவாலிட்டி உள்ள இருக்கு. இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து இந்த ஐபோனை பத்தி தெரியுது, ஐபோன்ல இவ்வளவு ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரியுது அப்படின்னா, உடனே என்ன நினைப்பாங்க? நம்மளும் வாங்கணும்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு ஐபோன்னா என்னன்னே தெரியல, அதை பத்தி எதுவுமே தெரியலங்கும் போது, என்னடா இது ஐபோனுக்கு எதுக்கு அவ்வளவு விலை கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுல இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ், அது என்ன இருக்கு, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு, எவ்வளவு செக்யூர்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அதை என்ன நினைக்கிறாங்க, சரி நம்மளும் வாங்கணும். அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தானே அவங்க வந்து வாங்கணும்னு நினைக்கிறாங்க. சும்மா அந்த பேரை கேட்ட உடனே எல்லாரும் வாங்கிட மாட்டாங்களே. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க வந்து சும்மா வெஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்க வந்து சொன்ன உடனேயும் ஆஹ் ஆஹ் சும்மா 2 3 லைன்ல நீங்க வந்து வெஸ்டேஜ் ப்ராடக்ட் டைரக்ட் செல்லிங்னு சொன்ன உடனே யாருக்குமே ஈடுபாடு வராது. அதை கரெக்டா ப்ராப்பரா எப்படி சொல்லணுமோ, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, இதுல உண்மையாலுமே சம்பாதிக்கிறாங்க, அந்த இன்கம் ப்ரூஃப்னு சொல்லிட்டு அதெல்லாம் கரெக்டா ப்ராப்பரா நீங்க சொன்னீங்கன்னா தானே வந்து அது புரியும். இப்போ ஒரு நல்ல படம் இருக்கு, சூப்பர் டூப்பர் ஹிட்டான படம் இருக்கு. ஓகேவா? இப்ப அந்த படத்தை வந்து உங்க ஃப்ரெண்டு வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு. அந்த படம் எப்படி இருக்குன்னு நீங்க பார்த்துட்டு வந்துட்டீங்க, கேட்கறேன் உங்கள்ட்ட வந்து கேட்கறாரு. நீங்க சொல்ற விதத்துல அவருக்கு அந்த படமே பிடிக்காத மாதிரி போயிருச்சு. ஓகேவா? நீங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த படம் வந்து அவருக்கு வந்து ஏதோ பார்க்கணுங்கிற விருப்பமே இல்லை. ஓகேவா? நீங்க படம் வந்து ஆஹ் ஆஹ் இதுதான் இப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏதோ ஒரு விஷயத்த சொல்லும்போது அவருக்கு அந்த மேல இருந்த இன்ட்ரெஸ்டே வந்து அதே வந்து அவர் போய் அவரே டைரக்டா போய் அந்த படத்தை பார்த்தா அவர் வந்து கிளியரா புரிஞ்சுக்குவார்ல. ஓகே, அந்த படம் மாதிரி தான் அந்த எல்டிபி வீடியோ. அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க இல்லையா? அப்போ அந்த படத்தோட கதையை வந்து நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா அது மேல சுவாரஸ்யம் போயிடும். அவ இவ்வளவுதானா, இதுதானா கான்செப்ட், இதுதானா, சரி எனக்கு வேணாம், எனக்கு இந்த கதையா, இந்த மாதிரியா, ஐயோ எனக்கு இந்த மாதிரி ஸ்டோரி எனக்கு பிடிக்காது, ஓ இவ்வளவுதான் இதுதானா அப்படின்னு நமக்கு வந்து அந்த 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 ஆர்வமே போயிடும். அதுதான் இங்க நிறைய பேர் பண்ற மிஸ்டேக்கே. அவங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அவங்க தான் பார்க்கணும். ஓகேங்களா? அவங்க தான் முழுசா பார்க்கணும். இந்த பிசினஸை பத்தி எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்லக்கூடாது. ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம வந்து அதுக்காக வெஸ்டேஜ் ப்ராடக்ட் டைரக்ட் செல்லிங்னு நம்ம ஏன் சொல்லக்கூடாது? ஏன் பொய்யாது? பொய் நம்ம எங்கேயுமே பொய் சொல்லலையே. இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு நான் சொல்றேன். வெஸ்டேஜ் ப்ராடக்ட் டைரக்ட் செல்லிங்னு சொல்லாம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. வீடியோவை பாருங்க. வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. என்ன இதுன்னு என்கிட்ட கேட்கறீங்களா? நான் சொன்னா 1 ஹவர் ஆகும். வீடியோ பார்த்தா 1/2 ஹவர் ஆகும். எது பாக்குறீங்க? வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்ணுல விஷுவலாவும் காமிப்பாங்க. நான் வாயில என்ன சொல்ல முடியும்? ஓகே. அப்ப நானே எனக்கே வந்து அதெல்லாம் 1 2 ஞாபகம் இல்ல. வீடியோவா நீங்க வந்து விஷுவலா பார்த்தீங்கன்னா, என்ன ஒர்க், என்ன அப்ளிகேஷன் எல்லாமே ஓப்பன் பண்ணி உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறாங்க. இன்கம் ப்ரூஃப், எப்படி இன்கம் வருது, இன்கம் சம்பாதிச்சவங்களோட இது. ஓகேவா? நம்ம என்ன பண்ணணும், எல்லாமே வந்து அதுல காமிக்கிறாங்க. ஜஸ்ட் பாருங்க. இந்த இடத்துல நான் எதுவுமே வெஸ்டேஜ்ன்னு சொல்லல. டைரக்ட் செல்லிங் சொல்லல. வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கணும்னு சொல்லல.
அப்ப நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம்? ஓகே, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இது வந்து ஈஸியா பண்ண முடியும். இது என்ன ஓகே எப்படி பண்ணணுங்கிறதெல்லாம் அங்க வீடியோல காமிக்கிறாங்க. இன்கம் ப்ரூஃப், இன்கம் கிரெடிட் ஆனது எல்லாமே காமிக்கிறாங்க. இது எப்படி பண்ணணும்லாம் சொல்றாங்க. பாருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். நான் சொன்னா 1 ஹவர் ஆகும். வீடியோ 1/2 அன் ஹவர் தான். என்ன பண்றீங்க? அப்படின்னு சொல்லி நீங்க தான் வந்து பேசி புரிய வைக்கணும். இல்ல நீயே சொல்லு. எனக்கு இப்ப டைம் இல்ல. நான் வந்து நாளைக்கு தான் சொல்லுவேன். உனக்கு உடனே தெரிஞ்சிரும் வீடியோவ பாரு. நம்ப பேசுற பேச்சுல தான் இருக்கு. நம்ப தான் வந்து இதுதான் வந்து நம்பளோட அ ட்ரிக். இத யாரு கரெக்ட்டா பண்றாங்களோ, யாரு வந்து கரெக்ட்டா வந்து அவங்க சொல்றாங்களோ, பார்க்கட்டும். ஓகேவா? அவங்க பார்த்து முடிவெடுக்கட்டும். சேர்றது சேராதும். நம்பளோட வேலை என்னன்னா, வீடியோவ பார்க்க வைக்கணும். முழுசா பார்க்க வைக்கணும். ஓகே. பார்த்துட்டாவே சேர்ந்துருவாங்கன்னு நான் சொல்லல. பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க முடிவெடுக்கணும். அவங்களுக்கு நம்பிக்கை வரலாம், வராம இருக்கலாம். ஓகேவா? அதனால வந்து பார்க்க வைக்கிறது தான் உங்க வேலை. பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய லீடர், உங்களுக்கு மேல மேல ஒரு குவாலிட்டியான ஒரு பிரான்ஸ் டைரக்டர் அண்ட் எபோவ் லெவல்ல இருக்கிறவங்க கூட அவங்கள கான் கால் எடுத்து அவங்க கூட பேச வைக்கணும். எதுவரைக்கும்? ஒரு 4, 5 கான் கால். ஏன்னா புதுசா வரவங்கலாம் எந்த மாரிலாம் டவுட் கேட்கறாங்க அப்படிங்கிறது. அதே மாரி உங்களோட ஃபிரெண்ட்ஸ், உங்களோட ரிலேட்டிவ் எப்பயுமே வந்து நீங்க சொல்றத விட நீங்க சொன்னீங்கன்னா, எப்பயுமே அவங்க நீங்க இத்தன நாளா விளையாட்டுத்தனமா பேசிக்கிட்டு விளையாண்டுட்டு இருப்பீங்க. அதே மாரி தான் பார்ப்பாங்க. சீரியஸா கவனிக்க மாட்டாங்க. அப்ப இன்னொருத்தர் பேசும்போதும் சீரியஸ் ஆவாங்க. புரியுதுங்களா? அப்ப இன்னொருத்தர் பேசினா தான் லிசன் பண்ணுவோம். இதெல்லாம் தான் இந்த பிசினஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்படிதான் இந்த பிசினஸ் பண்ணணும். இதுதான் வேலை நம்மளோடது. ஓகேங்களா? ஓகே. இது மாரி தான் வந்து ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு நம்ம வந்து இங்க தெரிஞ்சுக்க போறோம். இப்ப நான் இப்ப சொன்னதெல்லாம் வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு மேலோட்டமா நான் சொல்லியிருக்கேன். இப்ப இதுல வந்து இன்னும் வந்து உங்களுக்கு கிளியரா வந்து இப்ப இந்த ட்ரெய்னிங் அப்படியே வந்து ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர் வந்து எடுப்பாரு. அவர் இன்னும் நெறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவாரு. அவர் என்னென்னலாம் சொல்றாரு அப்படிங்கிறத கேளுங்க. காது குடுத்து கேளுங்க. லிசன் பண்ணுங்க. எல்லாமே எனக்கு தெரியும். இது ரொம்ப ஈஸி, சிம்பிள் அப்படின்னு சொல்றவங்க தான் அத சம்பாரிக்கிறதே இல்ல. இப்ப எத சீரியஸா எடுத்துக்கிறாங்களோ, இவ்வளோ ஈஸி, சிம்பிள் அப்படின்னு நெனைக்கிற நீங்க அப்ப அத அப்ப சம்பாரிச்சு காட்டணும்ல. யோசிச்சு பாருங்க. பணம் சம்பாரிக்கிறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாதுங்க இந்த உலகத்துல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவ்வளோ ஈஸியா இருந்தா உலகத்துல இருக்க எல்லாரும் பணக்காரங்களா தான் இருப்பாங்க. ஓகே. அவ்வளோ ஈஸிலாம் இல்ல. இன்னும் எத்தன பேர் வந்து இன்னமும் அ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்கன்னு பாருங்க. அதனால வந்து பணம் சம்பாரிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாதுங்கும்போது, இதுல இவ்ளோ பணம் வருதுங்கும்போது, அப்ப இதுல ஏதோ வந்து கஷ்டமான ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சு சீரியஸா பண்ணுங்க. கத்துக்கோங்க. என்னவா இருந்தாலும் நான் பண்ணுவேன், நான் கத்துக்குவேன், சம்பாரிக்கணும் அப்படிங்கிறதுல வந்து உறுதியா இருங்க. இப்போ நான் இங்க வந்து ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர் நான் அவர இன்வைட் பண்றேன். அவர் இந்த ட்ரெய்னிங் அப்படியே கன்டின்யூ பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாரு, பேசுறாருங்கிறத கவனிங்க. ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கிட்டு, ட்ரெய்னிங் முடிச்சதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல உங்க லீடர்ட்ட கால் பண்ணி பேசுங்க. ஓகேவா? கால் பண்ணி பேசுங்க. இல்லையா வாய்ஸ் நோட்ல ஒரு மெசேஜ போடுங்க. அவங்க பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. தயங்காம பேசுங்க. ஓகே. நான் இங்க ஸ்ரீராம் ஸ்டார் டைரக்டர இன்வைட் பண்றேன். தேங்க் யூ. விஷ் யூ வெல்.